குறள் எண் 22. துறந்தார் துறந்தார் பெருமை பெருமை துணைக்கூறின் துணைக்கூறின் வையத்து வையத்து இறந்தாரை இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. எண்ணிக் கொண்டற்று. துறந்தார் அப்படின்னா என்ன? துறந்தாருன்னா நம்ம அதை விலைக்கு நம்ம அதை போறது மாஸ். எந்த மாதிரி விஷயங்களை துறப்பது? இப்போ ஆசையன் பீட்டிக்கரோட ஆசை தொடர்ந்து அப்படியே விட்டுருமா சார். பீத்திக்கிறதெல்லாம் அப்படி திறந்து அப்படி கிளியரா வெளியில போ அப்படின்னு விட்டுரு. பெருமை அது என்ன மாதிரி பீத்திக்கிறதா? இப்போ பணக்கார இருக்கமா சார், ஏழை பணக்காரன். இப்போ பக்கம் விவசாயி அப்படின்னு விவசாயி ஏழை மக்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் பாட்டியா நான் பென்ஸ் கார் வச்சுக்கிறேன், பென்ஸ் கார் வச்சிருக்கேன், BMW வச்சுக்கிறேன், BMW வச்சிருக்கேன், பீட்டி கொள்வாங்கம்மா சார். பீத்திக்கிறது தான் பெருமை. அப்ப பெருமைகளை துறப்பது, பெருமைகளை விலக்கி வைப்பது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். துணை கூறின் வையம். துணை கூறினா நம்ம அவங்களுக்கு ஹெல்ப்பா நிக்கிறது மாஸ். துணைக்கு துணையாக நிற்பது. வையத்து பூமி உலகம். உலகம். இறந்தாரை இறந்தாரேனா இறந்து போனவங்க மாஸ். எண்ணிக் கொண்டற்று அதாவது நம்ம கவுண்ட் பண்றது மாஸ்டர். எண்ணில் அடங்காதது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு எண்ணவே முடியாதது, கணக்கிட முடியாதது அப்படின்னு சொல்லி. துறந்தார் பெருமை உணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. இந்த பூமியில் பிறந்த ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் தனக்கு இருக்கக்கூடிய பெருமைகளை துறந்தால் வேண்டாம் என்று விலக்கி கொண்டு வைத்தார்கள் என்றால் அவர்கள் இந்த பூமியில எவ்வளவு மக்கள் இதுவரைக்கும் இறந்தார்கள் அவர்களை நம்ம எண்ண முடியுமா? என்ன முடியாது, கவுண்டிங்லயே வைக்க முடியாது இல்லையா? அந்த அளவுக்கு பெருமை சிறப்பு மிக்க ஆனவர்கள் அவர்கள். யார்? அது முன்னோர்கள் மாஸ். முன்னோர்கள். முன்னோர்களில் எல்லாருமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க, சில பேர் மட்டும்தான் மாஸ். அப்போ மனிதனாக பிறந்த நம்ம எந்த மாதிரி வாழணுமா? எனக்கு நேச்சர் போட சொல்லுங்க சார். எதுவுமே வேண்டாம், நேச்சர் இயற்கை மட்டும் போதும் என்று வாழ வேண்டும் சொல்லிட்டு நம்ம காவியன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அப்போ நாமளும் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டுமா? பூமியை நேசித்து நல்லவங்களா வாழ வேண்டும். அதுதான் இப்ப பாருங்க குறளை. துறந்தார் பெருமை துணை கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. பெருமைகளை துறந்தவர்கள் இந்த வையத்தில் இருக்கின்ற பொழுது அவர்களின் பெருமை இந்த பூமியில் அன்று முதல் இன்று வரை எவ்வளவு பேர் பிறந்தார்கள் எவ்வளவு பேர் இறந்தார்கள் என்று எப்படி நம்மளால கணக்கிட முடியாதோ அந்த அளவிற்கு எண்ணில் அடங்கா எண்ணிக்கையை கொண்டவர்கள் தான் பெருமையை துறந்தவர்கள். அப்ப ஆசை பாசைகள்லாம் நம்மளுக்கு இல்லாம வாழணும். அப்படி வாழ்வியா? என்ன மாதிரி ஆசை உனக்கு வேண்டான்னு சொல்லி ஒதுக்குவ? எல்லா சொத்தையும் சேர்த்து வச்சுட்டு யாரும் கொடுக்காம தனியாக வாழ்கிறது அந்த மாதிரி இல்லாமல் நான் நேச்சர் கூட இருந்துக்கிட்டு அதோட சப்போர்ட்டோட இந்த வாழ்க்கையே இந்த ஜேர்னியை நான் தொடரும். நாம எப்படி வாழ்க்கையில பெருமைகளோட வாழணும்? என்ன மாதிரி பெருமைகளோட வாழணும்? நம்மள்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து நம்ம நல்லவங்களா வாழணும். கொடுத்து உதவுவதில் வல்லவர்களாக நாம் வாழ்ந்தோமானால் இந்த வையத்தை அந்த காலத்தில் வாழ்ந்த ஆன்றோர் பெருமக்கள் மாதிரி நம்மளும் வாழ முடியும்னு சொல்லிட்டு அட்லி சொல்றேன். ரைட். துறந்தார் பெருமை துணைக்கூறின் வையத்து இறந்தாரை எண்ணிக் கொண்டற்று. உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று கூற முடியுமா? கூற முடியாது. அதுபோலத்தான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமையையும் அளவிட முடியாது. ஆக மொத்தத்துல நம்ம உத்தமர்களாக வாழ வேண்டும். இந்த குறள் மூலமா உனக்கு புரியுறது என்ன? இப்போ நம்ம ஆசைகளெல்லாம் தகர்த்தி விட்டு நான் எனக்கு நேச்சுரல் போதும், நான் இந்த என்னோட பயணத்தில் நான் ஃபாரஸ்ட்லேயும் அதுக்கப்புறம் அனிமல்ஸ் கூடயும் என் ஜேர்னியை ஓட்டிக்கிறேன்றதுனால நேச்சுரல் கூட இருந்தால் நம்ம ஹெல்த்தியாகவும் இருப்போம், அதுவும் இல்லாமல் சேஃப்டியாகவும் இருப்போம். சில வாட்டி டேஞ்சர்ஸ் இருக்கும் மாஸ்டர், ஆனால் அது ஒரு நல்ல பயணமாக இருக்கும் மாஸ்டர். ஆனால் இப்போது என்னென்னா கஷ்டப்பட்டு படித்து எல்லா நாளுமே கஷ்டப்பட்டுக்கினே இருக்கணும். ஒரு நாளாச்சும் ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்க முடியாது. காவியனுக்கு இந்த குறள் மூலமாக என்ன புரியுது? இப்போ ஆசையை பிடிச்சிக்கிட்டு அதே வேணும் சொல்லுமாட. ஆசையை பிடிச்சிக்கிட்டு அதே வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க கூடாது. அது காசு இன்னும் கூட நம்ம நேச்சுரலாக இருக்கணுமா? நேச்சுரலோட நம்மளும் இருந்து இயற்கையோட இயற்கையாக அப்படியே ஒன்றி நம்ம ஃப்ரெண்டாக மாறிடணும். அது நமக்கு நல்லதுன்னு சொல்லி காவியன் சொல்கிறான்.
அதாவது நம்ம சான்றோர் பெருமக்கள்லாம் இருக்காங்களா மாஸ்டர், அவங்களுக்கு வந்து எந்த ஆசையும் வேணான்னு சொல்லிட்டு எல்லா ஆசையும் திறந்து விட்டுட்டு அவங்க நல்லவங்களா நேச்சரோடு இருக்கிறாங்க மாஸ்டர். அது வந்து அந்த வாழ்ந்தவர்கள் இறந்தவர்கள்லாம் இருக்காங்க மாஸ்டர், அதுக்கும் மேலானது மாஸ்டர். அந்த எண்ணிக்கைக்கு மேலானவர்கள் அவர்கள் ஆசைகளை துறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அட்லி சொல்ல. ரைட். துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை எண்ணி கொண்டற்று. துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. துறந்தார் பெருமை துணைகூரின் வையத்து இறந்தாரை எண்ணிக்கொண்டற்று. உலகில் இறந்தவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு என்று யாராலும் கூற முடியாது. அதுபோலதான் உண்மையாகவே பற்றுகளை துறந்த உத்தமர்களின் பெருமைகளையும் நம்மால் அளவிடவே முடியாது. மீண்டும் அடுத்த குரலில் சந்திப்போம். நன்றி. நன்றி.